மீனராசி புதன் மகாதசை. இந்த புதன் தசை மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 3 நட்சத்திரங்கள் இந்த மீனராசியில்: புரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது 7.5 சனி, அதுலேயும் ஜென்ம சனி, இதில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 7.5 சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்கள், யோக தசை நடந்துச்சுனாக்கா யோகம் செய்யக்கூடிய பலன்கள், அதாவது சனி கொடுக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். குருவுடைய வீட்டுக்கு புதன் நன்மை செய்ய மாட்டார், புதனுடைய வீட்டுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார். அப்படிதான் எடுத்துக்கணும். நன்மை செய்யாத கிரகம் எப்படி இருந்தால் உங்களுக்கு நன்மை செய்யும்? இந்த மீனராசிக்காரர்களுக்கு நீங்கள் 3 நட்சத்திரம் எதில் இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 6, 10, 11 இந்த 4 இடத்துல இந்த புதன் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான யோகமான பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துட்டா, அதாவது வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துட்டா இன்னும் சிறப்பு. 7.5 சனியில் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இது எந்த வயசுல வரும்? இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும், அதாவது 20 வயசுக்கு மேல 39 வயசுக்குள்ள இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். எப்படின்னாக்கா புரட்டாதி அப்படின்னாக்கா குருவுடைய நட்சத்திரம், தசா இருப்புகள் அதுல 4 வருடங்கள் தான் இருக்கும். 3 வருடங்கள் எடுத்துட்டா கூட அதன் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. அப்ப 22 வரைக்கும் சனி தசை வந்துடும். 22 வயசுக்கு பிறகு 39 வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க தசா புத்தி இருப்பை பொறுத்து, ஒரு சில பேருக்கு 4 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 10 வருடம் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு 16 வருடங்கள் இருக்கலாம். ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது 19 வருடங்கள் முழுமையா. இதுல உங்களுக்கு தசா புத்தி இருப்புகள் கூட எத்தனை வருடங்கள் இருக்கோ அதன் கூட 17 வருடங்கள் இந்த புதன் தசையை கூட்டிக்கணும். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த வயசு வரைக்கும் வருதோ அந்த வயசு வரைக்கும் உங்களுக்கு புதன் மகாதசை அப்படிங்கிறது நடப்புல வரும். இந்த தசை அப்படிங்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு 17 வருடங்கள் தசா புத்தி இருப்புகள், முழுமையான 4 பாதங்களை கொண்டது. இந்த 17 வருடத்துல உங்க பிறப்பு ஜாதகத்துல 4 வருடங்கள் இல்ல 6 வருடங்கள் 16 வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். அது உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து அது வரைக்கும் இந்த புதன் மகாதசை அப்படிங்கிறது வரும். இப்ப புதன் தசை வயசு ரீதியா என்ன பண்ணும்? வயசு அப்படின்னாக்கா இப்ப சின்ன வயசுல இருந்தே எடுத்துப்போம். ஒரு 15 வயசுக்குள்ள, அதாவது 15, 16 வயசுல இருந்து அதுக்குள்ள, குழந்தை பருவத்துல இருந்து 16 வயசுக்குள்ள, இது 7.5 சனி, முதல் சுற்று சனி. ஏன்னா 30 வயசு வரைக்கும் முதல் சுற்று சனி தான். 16 வயசுக்கு மேல கொடுக்கக்கூடிய பலன்கள் வேறவாக இருக்கும் இந்த சனி, இந்த புதன் தசையில. ஏன்னா இது அவயோக தசை அப்படிங்கிறதுனால. யோக தசையா இருந்தா சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்கும். 15 வயசுக்குள்ள முதல் சுற்று சனி அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. யோகம் செய்யக்கூடிய தசையா இருந்தாலும் சரி, அவயோகம் செய்யக்கூடிய தசையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு 9 வயசுல இல்லை 8 வயசுல 7.5 சனி ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்களேன், 15 வயசுக்குள்ள 7.5 சனி முடிஞ்சிடும். இந்த முடிவு அப்படிங்கிறது 15, 16க்குள்ள எந்த வயசுல இருந்தாலும் சரி. இப்ப ஜென்ம சனியில போயிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி, உங்களை விட உங்களுடைய தாய் தகப்பனுக்கு சிறப்பான வளர்ச்சி, சொத்து வர்றது, பழைய சொத்து, பண வரவுகள், இல்லை வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு கட்டுறது நிறைய பேருக்கு கண்டிப்பா கொடுக்கும் இந்த காலகட்டங்கள்ல. ஏன்னா சின்ன வயசுல ஒரு 7.5 சனி போயிடுறது நல்லது. உங்க சுய ஜாதகத்துல வக்ரமா இருந்தாலும் சரி, அது என்ன இடத்துல இருந்தாலும் சரி, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இருந்தா கூட இந்த சனி பகவான் இந்த 7.5 சனியில உங்களுக்கு நல்லது பண்ணிடும். என்ன ஒண்ணு, இந்த ராசிக்கு அப்படி இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12ல இந்த சனி பகவான் இருந்தால், நான் சொல்றது என்னன்னாக்கா புதன் தசையில உங்க ஜாதகத்துல சனி பகவான் இருந்தால் உங்க சுய ஜாதக அடிப்படையில உடல்நிலை தொந்தரவுகளை கொடுக்கலாம். ஒரு சில பேருக்கு ரொம்ப கஷ்டம், அது கூட ரொம்பலாம் இருக்காது, லிமிட்டா தான் இருக்கும். அப்பப்போ உடல்நிலை சரியில்லாமல் போறது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, சும்மா ஒரு மருத்துவ செலவுகள் தான் கொடுக்குமே தவிர பெருசா கெடுபலன்களை கொடுக்காது. இது 15 வயசுக்குள்ள. 15 வயசுக்கு மேல 20, 21 வயசு வரைக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயது காலகட்டத்திலே திருமணத்தை கொடுத்துரும். அது எப்படி அப்படின்னாக்கா, இது 7ஆம் அதிபதி தசை. 7ஆம் அதிபதி தசையில நான் சொன்ன மாதிரி 3, 6, 10, 11 ஆகிய இடங்களை இருந்து தசை பண்ணலை,
வேற இடத்துல இருந்து தசை பண்ணுது. இப்போ இது தவிர்த்து வேற எங்க இருந்தாலும் சரி, இது வந்து கலத்திரஸ்தானாதிபதி தசை, 4 குடைவன் தசை. ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப மோசமான தசையா இருந்துச்சுனாக்கா, இப்ப மீன ராசிலேயே ஒரு 3-4 கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 7 சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 18 வயசு 16 வயசு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமணத்தை கொடுத்துரும். அது எப்படின்னாக்கா ரொம்ப அவயோக தசையா இருந்தால் மட்டும்தான். ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய இந்த புதன் தசை கெடுபலன் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இருந்தால், சனியோட நட்சத்திரம் உங்க லக்னத்துக்கு ஆகாத நட்சத்திரம் இது மாதிரி இருந்தா, ரொம்ப எல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே சொல்ல முடியாது. படிக்கிற காலத்திலேயே சொல் பேச்சு கேட்காம லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது இது மாதிரி எல்லாம் கொடுத்துரும் அந்த டைம்ல. இது தவிர்த்து இந்த 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி, படிப்புல நீங்க முதல் ரேங்க் கூட வாங்கலாம், அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது அவயோக தசை தான் இருந்தாலும் படிப்புல அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது இந்த புதன் தசைங்கிறது. இந்த 3, 6, 10, 11 இருந்து தசை பண்ணால் உங்க லக்னத்துக்கு யோகரா வந்தா சிறப்பு. அதுலயே இந்த புதன் வந்து 4 கல்வி சொல்லக்கூடிய இடம், அதுக்குண்டான அதிபதி அப்படிங்கிறதுனால வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய இடம் அதுதான், தாயார் நிலையை சொல்லக்கூடிய இடமும் அதுதான். எந்த இடத்துக்கு உண்டான அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் வலுவு கொடுத்துருவார். இப்போ கல்வி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இப்போ நீட் தேர்வு எழுதுனாலும் சரி, அதாவது தசை நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, இது மாதிரி மறைமுக சுப தோற்றத்துலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும். இப்போ நீட் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னாக்கா அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு வந்து தடையாகவே இருக்கும். என்னன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாலோ, அப்படி இல்லை லக்னத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கொஞ்சம் தடையை கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நீட் தேர்வு எழுதினாலும் சரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தேர்வு எழுதினாலும் சரி, ரொம்ப கிட்ட போயிட்டு கார்னரில் போயிட்டு தோத்துட்டு வர மாதிரி இருக்கும். சின்னதாக ஒரு 2-3 மார்க்கில் விட்டுருவீங்க, ஒரு 5 மார்க்கில் விட்டுருவீங்க, போராடி போராடி தோக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இது வந்து சனி பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும் இது அவயோக தசையில் கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்குமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அதுலேயும் இது யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து லக்னத்துக்கு யோகராக வந்தால், இதே லக்னமாக இருந்தால் கூட 3, 6, 10, 11 நான் சொல்லியிருக்கிறேன். நல்ல நட்சத்திரம் ஏறி தசை பண்ணால் உங்களுக்கு எல்லாத்துலேயும் வெற்றி வாய்ப்புகள், படிப்பு அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பான முன்னேற்றங்களை கொடுத்துரும். இது படிப்பில் நான் சொல்றது 22 வயசுக்குள்ளன்னு வச்சுங்களேன். புதன் தசையில் 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் இப்போ புதன் மகா தசையில் இருக்கிறீங்க. இந்த புதன் தசை அப்படிங்கிறது என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் 22 வயசுக்கு மேலே 39க்குள்ள வரும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா நான் இது வரைக்கும் சொன்னது வந்து உத்திரட்டாதி ரேவதி அதுக்கு தான் சம்மந்தப்படும் இந்த 22 வயசுக்குள்ள. இப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க, அந்த வேலையில நிறைய தடுமாற்றங்களை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த தசை அப்படிங்கிறது உங்களுக்கு மறைமுக சுப தொடர்புல இருக்காது. இப்போ 2, 4, 5 இது மாதிரி 7, 9 இது மாதிரியான இடங்கள், இல்லை 12ல் இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணும். அது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய தடைகளை கொடுத்துட்டே வரும். அவருக்கு வந்து வலுவா இருக்கிற மாதிரி. இப்போ இந்த தசைங்கிறது நன்மை செய்யாது. இப்போ வலுவா இருக்குது அப்படின்னாக்கா 7 சனி வரும்போது உங்க சுய ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்துல தான் ஒரு சில பேருக்கு தடையை கொடுக்குது. ஆனால் ஜென்ம சனியில நிறைய தடைகளை கொடுத்துட்டே இருக்கும். உங்க ஜென்ம சனியில இந்த சனி பகவான் நல்லது செய்யும் அப்படின்னாக்கா அது உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து. இந்த இடத்துல இப்போ வந்து ஒரு வேலைக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இதுலயும் யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க மூலியமா தான் வேலை கிடைக்கும். நீங்க இது வரைக்கும் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த முயற்சிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய தடையை கொடுத்துருந்தா இப்ப தடை இருக்காது. ஏன்னா கோச்சாரத்துல 4ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 12ஆம் இடத்துல ராகு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ராகுக்கு குருவுடைய பார்வை, உங்களுக்கு தேவையில்லாத செலவெல்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆகும். இப்ப வேலை ரீதியா அலைச்சல், இது வரைக்கும் வந்து ரொம்ப அலைஞ்சு வேலை பார்த்துருப்பீங்க, வேலை தேடி இருப்பீங்க, இப்போ இருக்கிற இடத்துல இருந்தே வேலை கிடைக்கும். உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்புல வந்துடும் இந்த தசைங்கிறது. ஏன்னா ஜென்ம சனியில எப்படி வேலை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை வைக்கும், செலவுகளை வைக்கும், தேவையில்லாத செலவுகளை வைக்கும். அதனால வேலை ரீதியா உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் இடம், இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதி தசை தான் இப்ப நடக்கிறது. ஒரு நல்ல இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைச்சிரும்னு சொல்லலாம். அதே மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வலுவிழக்காம இருக்கணும் உங்க சுய ஜாதகத்துல. அந்த தசை வருது இல்லை அது அப்பாற்பட்ட கதை, வேற எந்த லக்னமா இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி வலுவா இருக்கணும். வலுவா இருந்தால்
அந்த தசையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எப்படியும் வேலையில் எப்பவுமே பஞ்சாயத்து வராது உங்களுக்கு. அது மாதிரி லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் உங்களுக்கு சிறப்பாக இருந்தால் உங்களுக்கு வேலையில் எப்பவுமே பிரச்சனை வராது. வேலை தவிர்த்து திருமண வாழ்க்கை இல்லைனாக்கா ஒரு கடன் வாங்குறது, கடன் கொடுக்க முடியாமல் தவிக்கிறது, தொழிலில் இது மாதிரி சுப கடன்கள் வாங்குவீங்க. அதாவது ஒரு வீடு கட்டுறதுக்காக, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, இல்லை வண்டி வாகன சேர்க்கைக்காக ஏதாவது லோன் வாங்குவீங்க இல்லையா? அந்த லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வருமே தவிர, கொஞ்சம் தடை தாமதங்கள் வருமே தவிர வேலையில் ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளத்தை அதிகமாக கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதியும் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் கெட்டு இருந்தால், அதாவது மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் வேலையில் பிரச்சனை வரும். மறைவு ஸ்தானங்களில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வேலையில் பாதிப்புகள் வராது. இந்த ஜென்ம சனியாக இருந்தாலும் வேலையை கொடுத்துட்டு அங்கே வேலை அழுத்தங்களை வைக்கும். வேலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதிகமாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இந்த 7 சனியில் மட்டும் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இந்த தசையை பொறுத்த வரைக்கும் சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஏன்னா அவயோக தசை அப்படின்னு சொல்லிட்டேன். இது மறைமுக சுப தொடர்புல இருந்தாலும் சரி, நேரடி சுப தொடர்புல இருந்தாலும் சரி, நேரடியாக கெடுக்கக்கூடிய இடம், அதாவது அவருக்கு வலுவான இடத்துல இருந்தான்னு வச்சுங்களேன். இப்போ அந்த தசை வந்து உங்களுக்கு நன்மை செய்யாது. ஆனால் 7 சனி வரும்போது இன்னமும் நன்மை செய்யாது. அது மாதிரி வந்துடும். அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கடன் வாங்கல் கொடுக்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னன்னாக்கா, நீங்கள் யாரையும் நம்பி ஒரு பணம் கொடுத்துருவீங்க, அது வராமல் நிற்கும். எப்போ கொடுத்துருப்பீங்க, ஒரு நல்ல டைமில் கொடுத்துட்ருப்பீங்க, அந்த டைமில் வந்து நல்லபடியாக அந்த ரொட்டேஷன்லாம் ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டக்குன்னு எல்லாமே நின்றோம். டோட்டலாகவே அது ஜாம் ஆகி நின்றோம், கொஞ்சம் கொஞ்சமாக நின்றோம். சரி, நம்பிக்கையான மனிதராச்சு, நம்ம இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்தோமேன்னு திரும்ப திரும்ப கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ அவரும் கடனாகி நீங்களும் கடனாகி கொடுக்க முடியாத, அதாவது வாங்க முடியாத, கொடுத்த கடனை வாங்க முடியாமல் பிரச்சனைகள் வரதுக்கான காரணமே இந்த புதன் தசையில் கண்கட்டி விதையாக தான் இருக்கும் அந்த புதன் தசைங்கிறது. ஏன்னா அவயோக தசை. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை அதிகமாக இருக்காது. எம்ப்ளாயே விட்டுரும், என்ன ஒன்று வேலை போனால் உடனே வேலை கிடைக்கும், அது மாதிரி வேலையில் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குமே தவிர தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய ப்ராப்ளம் உண்டு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஜென்ம சனியில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா சொல்லவே தேவையில்லை, இந்த புதன் தசை அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த ராசிக்கு புரட்டாதியும் சரி உத்திரட்டாதியும் சரி, திருமண வாழ்க்கை நடக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னாக்கா, 22 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னாக்கா திருமணத்தை தள்ளி போடுறது நல்லது. ஒரு சில பேர் கூடியே வராது. ஒரு நல்ல இடம் வரும், அது தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல ஒரு வரன் வரும், அந்த வரன் வந்து அவமானப்படுத்திட்டு போவாங்க. எதிர்பார்ப்பீங்க, வரமாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வந்து லவ் இருக்கும், அந்த லவ்ல வந்து போராடிட்டே இருப்பாங்க, திருமணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க, வீட்டிலேயும் லவ் இருக்கிறத சொல்லவும் மாட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அது பிரேக்கப் ஆன பிறகு அந்த 7 சனியே முடிஞ்சிடும். இது மாதிரி அந்த 7 சனி அப்படிங்கிறது இழுத்துட்டே போயிடும். டோட்டலாக ஏதோ ஒரு கால விரயத்தை கொடுத்துட்டே இருக்கும் இந்த சனி பகவான், இந்த 7 சனியில், ஜென்ம சனியில், அதுலேயும் அந்த புதனுடைய தசையில். புதனுடைய தசை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது. நன்றி.